உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கடந்த 2 வாரமாக 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தினுடைய 27ஆம் வசனத்தில் சொன்ன வார்த்தைகளை நாம் சிந்தித்தோம். பவுல் எச்சரிக்கை உணர்வு உள்ளவராய் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பந்தய பொருளை இழந்து விடாதபடிக்கு, பந்தயத்தில் வெற்றி பெறும்படிக்கு அவர் தன் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறார் என்றும், அதற்கு அவர் இஸ்ரவேல் மக்களை ஒரு உதாரணமாக காட்டுகிறார். இஸ்ரவேல் மக்கள் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் என்றும், அவர்கள் செங்கடலுக்குள் கடந்து போனார்கள், அது ஞானஸ்நானம் என்றும், மேகத்திற்கு கீழாக நடந்து வந்தார்கள், அது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் என்றும், கன்மலையினுடைய தண்ணீரை குடித்தார்கள் என்றும், வானத்திலிருந்து வந்த மன்னாவாகிய ஜீவ அப்பத்தை சாப்பிட்டார்கள் என்றும், இவ்விதமான இத்தனை அற்புதங்களை கடவுளுடைய கரங்களில் 40 ஆண்டுகள் பெற்றுக் கொண்டிருந்த அவர்கள் மீது கடவுள் பிரியமாயில்லை, அவர்களை அழித்தார் வனாந்திரத்திலே என்று பார்த்தோம். அந்த உதாரணத்தை, எச்சரிக்கையை, அவர்கள் ஏன் அழிக்கப்பட்டார்கள் என்பதிலே அவர்களிடத்தில் இருந்த பாவங்களை பார்த்தோம். பொல்லாங்கானவைகளை இச்சித்தார்கள் என்றும், விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனார்கள் என்றும், விபச்சாரக்காரர் ஆனார்கள், வேசித்தனம் பண்ணினார்கள் என்றும், கடவுளை பரீட்சை பார்த்தார்கள் என்றும், அவர்கள் முறுமுறுத்தார்கள், முறுமுறுப்பு, மர்மர், கிரம்பிள் அண்ட் கம்ப்ளைண்ட் என்றும் பார்த்தோம். இதோடு கூட நாம் எபிரேயரிலே அவர்கள் அவிசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தார்கள், ஆகவே அதற்குள் நுழைய முடியவில்லை என்கிற காரியம் வரைக்கும் நாம் பார்த்தோம். இன்றைக்கு இந்த செய்தியை நாம் முடிக்க இருக்கிறோம். என்னோடு கூட திருப்புங்கள் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதிலே அவர்கள் அதில் நுழைய முடியாமல் போனதற்கு, கானானுக்குள் போக முடியாமல் போனதற்கு குறிப்பாக இன்னும் ஒரு காரணத்தை சொல்லுகிறார். இந்த புத்தக ஆக்கியம், ஏற்கனவே நாம் 6 காரியங்களை பார்த்து விட்டோம், இது 7வது காரியம். இதுல என்ன சொல்லுகிறார் என்றால், அதனுடைய மையப்பகுதி, சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனார்கள். கீழ்ப்படியாமை, ஏற்கனவே பல காரியங்களை பார்த்தோம், அதில் இன்னொன்று இப்பொழுது கீழ்ப்படியாமை. ஆக இந்த 7 காரியங்கள், இச்சை, பரீட்சை, விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், முறுமுறுப்பு, அவிசுவாசம், கீழ்ப்படியாமை என்கிற இந்த 7 காரியங்களினாலே எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்ட போது அவர்கள் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனம், நான் இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அல்லது எகிப்தின் ஒடுக்குதலிலிருந்து, இந்த கடினமான இந்த இடத்திலிருந்து உன்னை விடுவிப்பேன். விடுவித்து வழியில விட்டுருவாரா என்றால் இல்ல. அந்த வசனம் அடுத்து சொல்லுது, உன்னை பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் கொண்டு போய் சேர்ப்பேன். விடுவிப்பேன், தூக்குவேன், கொண்டு போய் வைப்பேன், சேர்ப்பேன் என்கிற 2 செய்தியும் இணைந்ததுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட அவர்கள், அந்த வாக்குத்தத்தம் ஒரு சுவிசேஷமா அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது, ஒரு நற்செய்தியாய். அந்த நற்செய்தியை பெற்றுக்கொண்ட அவர்கள் இந்த 7 காரியங்களினாலே விடுவிக்கப்பட்டார்கள். ஆனால் போகிற வழியிலே இந்த 7 காரியங்களினாலே அதில் போய் கடவுளால் வைக்க முடியாமல் அல்லது வைக்கப்படாமல் அழிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நமக்கு என்ன செய்தி என்பதை தெளிவாய் பார்க்க போகிறோம். 1ஆம் வசனம், 4ஆம் அதிகாரத்துடைய 1 வசனமும் 2வது வசனமும், அதிலும் குறிப்பாக அந்த 1 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆனபடியினாலே ஆண்டவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. நமக்கு இந்த புத்தகத்தை யாருக்கு எழுதினாரோ அந்தைய நாளில் அவர்களுக்கு சொல்லுகிறார். அதோடு கூட நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறதாம். என்னது? கடவுளுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிற வாக்குத்தத்தம்.
நீ கடவுளுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பாய் என்கிற ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. இருக்கும்போது அந்த வாக்குத்தத்தம் நமக்கு நிறைவேறாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு என்று 2ஆம் வசனம் சொல்லுது. எப்படி சொல்லுகிறது என்றால், அந்த நற்செய்தியை கேட்டவர்கள் விசுவாசிக்கவில்லை, அது அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இப்பொழுது இந்த நற்செய்தியை கேட்கிற நீ, வாட் இஸ் தி நற்செய்தி? இது மட்டுமல்ல, அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்போம் என்பது மட்டுமல்ல நற்செய்தி. நற்செய்திகள் பல உண்டு. ஒண்ணுனா சொல்ற கேட்டுங்க. முதல் நற்செய்தி மத்தேயு 1:21, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏன் எனில் இயேசு தன்னுடைய ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போ இயேசு ஜனங்களை பாவங்களிலிருந்து ரட்சிப்பார் என்பது ஒரு வாக்குத்தத்தம், என்பது ஒரு நற்செய்தி. அநேக கிறிஸ்தவர்கள் பாவ உணர்வு பெற்று பாவங்களிலிருந்து மனம் திரும்பி மன்னிப்பு பெற்றுக் கொள்கிறார்கள். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்படுகிறார்களா என்றால் இல்லை. அநேகர். ஆனால் இயேசு மன்னிக்கிறவர், ரட்சிக்கிறவர், ரட்சித்து விழாதபடி காக்கிறவர். இந்த மூன்றுமே அவரில் இருக்கிறது. He forgives you and he saves you and also he keeps you from falling. இந்த மூன்றும் இணைந்ததுதான் இயேசு. ஆகவே மன்னிப்பை பெற்றுக் கொண்டவர்கள் அடுத்த நிலைக்கு கடந்து போகவில்லை, அல்லது மன்னிப்பையும் அடுத்த நிலையாகிய ரட்சிப்பையும் பெற்றுக் கொண்டவர்கள் keeps you from falling என்கிற நிலைக்கு கடந்து போகல. அதாவது பாவத்தின் மீது வெற்றி கொள்ளவில்லை. பாவத்திலிருந்து நீ விழுந்து விடாமல், அதாவது ரட்சிக்கப்பட்ட நீ கடவுளுடைய பாதுகாப்பு அரணாகிய கிருபைக்கு கீழ் இருக்கும்போது, ரோமர் 6:14, because you are under grace, sin is not your master or sin will not rule over you. இன்னொரு வகையில் அது சொல்றது வந்தாக்கா, because you are under grace, you will be in rest. You will be in rest. You will be free from all the struggles. You will be rest because grace is upon you. அப்போ இயேசு உன்னை மன்னித்து, உன்னை ரட்சித்து, உன்னை விழாமல் காப்பார் என்கிற வாக்குத்தத்தம் நமக்கும் உண்டு. எத்தனை பேர் மன்னிக்கப்பட்டிருக்கீங்க? நீங்க எல்லாம் கை தூக்குவீங்க. அறிக்கையிட்டு மனம் திரும்பின பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிற உத்தரவாதம் நமக்கு உண்டு, உறுதி நமக்கு உண்டு. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? உங்களை கை தூக்குவீங்க. Whoever accept him as your personal Lord and Savior. How many of you can able to say Jesus keeping you from falling? Because you are under grace and because you are hearing God's word, because you are submitting yourself to Holy Spirit's leading, he will keep you from falling. இந்த காரியங்கள் நமது வாழ்க்கையிலே நடக்கும். இன்னொரு வாக்குத்தத்தத்தை சொல்றேன் கேளுங்க. யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர்களுடைய பிள்ளைகளாகிற அதிகாரத்தை கொடுத்தார். இது ஒரு வாக்குத்தத்தம். இஸ்ரவேல் மக்களுக்கு எகிப்திலிருந்து எடுப்பேன் கொண்டு போய் வைப்பேன் சொல்லி கொடுத்த வாக்குத்தத்தம் போலவே இது ஒரு வாக்குத்தத்தம். அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகிற அதிகாரம். You got that ரைட் உங்கள்கிட்ட இருக்குதா? இப்போ எத்தனை பேருக்கு அந்த ரைட் இருக்குது? சில பேருக்கு அது இன்னும் நிறைவேறல, சில பேருக்கு அது நிறைவேறி இருக்குது. இன்னொரு வாக்குத்தத்தம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரோமர் 6:14. இன்னொரு வாக்குத்தத்தம் பாருங்க, மத்தேயு 11:28 அவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். I will give you rest. இப்போ எபிரேயர் 4:1 என்ன பார்த்தோம்? அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு அங்க என்ன சொன்னாரு? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Did you got rest? இயேசுவிடத்தில் வந்திருக்கிறீங்க. Did you got rest? உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைச்சிருக்குதா? இத்தனை விதமான வாக்குத்தத்தங்கள் நமக்கும் இருக்குது. நாம் யார்? குற்றமல்லாத பழுதற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் இரத்தத்தினாலே
மீட்கப்பட்டவர்கள், இயேசு சிந்தின ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். அவர்களைப் போலவே அவர்கள் குற்றமில்லாத அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த ரத்தத்தை பூசிக்கொண்டு வீட்டுக்குள் இருந்ததனாலே பாதுகாக்கப்பட்டார்கள். அந்த இயேசுவின் ரத்தத்தை நாம் உரிமை கொண்டதனாலே பாதுகாக்கப்பட்டோம். தண்ணீர் முழுக்கு ஞானஸ்நானம் இன்னைக்கு என்ன சொல்லுச்சு? மனப்பாட வசனம், repent and be baptized in the name of Jesus Christ. Your sins will be forgiven and you will receive the Holy Spirit, the gift of the Holy Spirit. We are started to eat manna every day from Bible, from God's word. We are hearing, we are reading, sometimes we are confessing the words in our prayer. So we eat every day manna, spiritual food. இயேசு சொன்னார் யோவான் 6ஆம் அதிகாரத்துல, என் சரீரத்தையும் என் இரத்தத்தையும் தின்று குடிக்கிறவன், those who eat my flesh and drink my blood, he has eternal life என்று சொன்னார். வானத்திலிருந்து வந்த மன்னா அப்பமாகி என்னை சாப்பிடுகிற, அவர்கள் வானத்திலிருந்து வந்த அப்பமாகிய மன்னாவை சாப்பிட்டார்கள். நாம் வானத்திலிருந்து வந்த அப்பமாகிய இயேசுவை சாப்பிடுகிறோம். இயேசு என்கிற ஜீவ வார்த்தையை சாப்பிடுகிறோம் இல்லையா? அப்போ அவர்கள் கற்பாறையிலிருந்து வந்த தண்ணீரை குடித்தார்கள். கற்பாறை யாரு? இயேசு. Jesus is a rock. They drink the water from the rock. இயேசு சொல்லுகிறார் யோவான் 4ஆம் அதிகாரத்தில், நான் கொடுக்கிற தண்ணீரை ஒருவன் குடித்தால் அவனுக்குள் அது ஜீவ காலமாய் ஓடுகிற ஜீவ ஊற்றாய் இருக்கும், அவன் தாகம் அடைய மாட்டான். So we are drinking water from Jesus. So we got everything like them, is it not? அவர்களைப் போலவே எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொண்டோமா? நாம் இதே நிலைகளை கடந்து வருகிறோம். இப்பொழுது நாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்றால், வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை பாவத்தின் மீது. நான் கண்களில் பார்க்கிற நமது சரீரத்தில் நாம் பார்க்கிற எந்தவித ஒரு ராட்சசர்களையும் வெட்டி வீழ்த்தி நமது ஆத்துமாவில் இளைப்பாறுதல் அல்லது ரெஸ்ட் என்கிறதான பாவத்தின் மீது வெற்றி என்கிற ஒரு இதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அப்படி போய் கொண்டிருக்கிற வழியில பாவத்தின் மீது வெற்றியை நாம் அங்கே போனாதான் அடைய முடியும். ஆனா அங்கே போகாமல் அந்த ரெஸ்டுக்குள்ள என்ட்ரே ஆகாம வழியிலே அழிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது. Because of the craving, because of the idolatry or immoral life or testing God or murmuring, complaining or disbelieving or unbelief or disobedience என்கிற இத்தனை காரியங்களினாலே நாம் அந்த நிலையை எட்ட முடியாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்கிற இந்த காரியத்தை எத்தனை முறை எழுதியிருக்காரு நீங்க பாத்தீங்களா பைபிள்ல? Numbers chapter 14 verses 23, அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். அதே அதிகாரத்தினுடைய 28ஆம் வசனம் பாருங்க. நீ அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். கர்த்தர் ஆணையிடுறாரு அவர் மேல. நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என்னது அது? என்னது என்றால் அடுத்த வசனம், இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும், உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவராக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். கவனிச்சீங்களா? இது கடவுள் இட்ட ஆணை. 35ஆம் வசனம் பாருங்க. மறுபடியும் சொல்றாரு, கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். என்ன சொல்றாரு? எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடின இந்த பொல்லாத சபையார் யாவருக்கும் இப்படியே செய்வேன். இந்த வனாந்தரத்திலே அவர்கள் அழிவார்கள், இங்கே சாவார்கள். That's what happened to them. இது அங்க சொல்லிட்டாரா? அது முடிஞ்சிடுச்சு. They died. அததான் நமக்கு புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்காங்க, நம்ம படிக்கிறோம். சங்கீதம் 95
அதுல 8 முதல் 11 வரைக்கும் வசனங்களை பாருங்க. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். இங்கே பரிசுத்த ஆவியானவர் சங்கீதத்தை எழுதுகிற சங்கீதக்காரன் மூலமாக சொல்லுகிறார், இன்று, டுடே, இஃப் டுடே யூ ஹியர் ஹிஸ் வாய்ஸ், அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். வனாந்திரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். ஏன் என்றால், அங்கே கோபமூட்டி இருதயத்தை கடினப்படுத்தின உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்தார்கள், என்னை பரீட்சை பார்த்தார்கள். இதையெல்லாம் பார்த்து அவர்கள் என்னுடைய கிரியை கண்டார்கள். என்ன என்னுடைய கிரியை என்றால், 40 வருஷமாய் நான் அவர்கள் மீது கோபமாயிருந்தேன், அரோஷித்தேன். அவர்கள் என் வழி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழியை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன். இதை ஏன் சொல்றாருன்னா, ஏற்கனவே நான் இப்படி செய்தேன், ஆனால் இன்றைக்கு, டுடே இஃப் யூ ஹியர் ஹிஸ் வாய்ஸ், அவருடைய சத்தத்தை நீ இன்றைக்கு கேட்பாயாகில் கடினப்படுத்தாத உன் இருதயத்தை அவர்களைப் போல என்று எச்சரிப்பு கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார் இத என்றால், சங்கீதம் எழுதப்பட்ட காலத்தில் இருந்த மக்களுக்கு சொல்றாரு கணக்குப்படி. Is it not? Then இந்த வசனத்தை எபிரேய புத்தகத்தை எழுதின ஆக்கியோன் எபிரேயர் 3 எடுங்க, 7ஆம் வசனத்துல அதை புதிய உடன்படிக்கையில் வாழ்கிற மக்களுக்கு சொல்லுகிறார். அதே வசனத்தை கோட் பண்றாரு. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். கோபமுட்டாதீங்க, கடினப்படுத்தாதீங்க. காரணம், சோதித்தார்கள், பரீட்சை பார்த்தார்கள், அழிக்கப்பட்டார்கள். நான் ஆணையிட்டேன், அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று சொல்றாரு. சொல்லிட்டு தான் 4ஆம் வசனத்தில் நமக்கு சொல்றாரு, அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிற அழைப்பு உங்களுக்கு உண்டு, வாக்குத்தத்தம் உங்களுக்கு இருக்கிறது. பி கேர்ஃபுல், அவர்களைப் போலவே நீ மாறிடாத என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதை விளக்குவதற்கு அவர் என்ன சொல்றாருன்னா, யோசுவா இஸ்ரவேல் புத்திரர்கள் எல்லோரும் யோர்தானை கடந்து கானானுக்குள் போன உடனே 12 கோத்திரத்திற்கும் நிலத்தை பங்கிட்டு கொடுத்தார், சீட்டு போட்டு, இந்தந்த கோத்திரத்திற்கு இந்தந்த இடம்னு. அவரவர்கள் அந்தந்த இடத்துல வீடு கட்டி நிலம் அமைத்து மரங்களை நாட்டி மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க. இப்படி மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்கல்ல, வீடுகளை கட்டி அவரவர்கள் அதை இஸ்ரவேல் மக்கள் இளைப்பாறுதல் என்று எடுத்துக்கொண்டார்கள். இளைப்பாறுதல், ரெஸ்ட் என்று எடுத்துக்கொண்டார்கள். இங்க பரிசுத்த ஆவியானவர் எழுதுறாரு, யோசுவா அவர்களுக்கு இடம் கொடுத்தான் இல்லையா, கடவுளுடைய வாக்குப்படி, அது இளைப்பாறுதல் இல்ல என்று சொல்லுகிறார். ஒருவேளை அது இளைப்பாறுதலா இருக்கும் பட்சத்தில் சங்கீதத்திலே தாவீதின் வழியாக இன்னொரு நாளை அவர் சொல்லியிருக்க மாட்டாரே. You understand the point? யோசுவா அவர்களுக்கு நிலத்தை பிரித்து கொடுத்தான் அங்கே கானான் தேசத்திலே. ஆனால் அது இளைப்பாறுதல் அல்ல. கடவுள் சொன்ன இளைப்பாறுதல் அது அல்ல. அது இளைப்பாறுதலா இருக்கும் பட்சத்தில் சங்கீதம் 95 தாவீதை கொண்டு அவர் இன்னும் ஒரு நாளை ஏன் குறிக்கிறார்? இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கடினப்படுத்தாதீங்கன்னு. So it was mentioned for us என்று சொல்லுகிறார். It was mentioned for us. சங்கீதத்தில் இன்று, when you read this words today, when you hear this word today, don't harden your heart. உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே என்று சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு, யார் தேவனுடைய ஜனங்களுக்கு? இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்கள் யூதனாய் இருந்தாலும் பிரஜாதியனாய் இருந்தாலும் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறும் காலம் இனி வருகிறது. It was not happened there. இனிமேல் வரப்போகிறது. அந்த இளைப்பாறுதலில் 11, அந்த இளைப்பாறுதலில் நீ ஒருவேளை பிரவேசித்தால், 10ஆம் வசனம், பிரவேசித்தால் எப்படி தேவன் தம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தாரோ அதே போல அவனும் ஓய்ந்திருப்பான். கடவுள் 6 நாள் உலகத்தை படைத்தாரு. நமக்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் சொல்லுது. ஆனா 2ஆம் அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, 7ஆம் நாளை கடவுள் பரிசுத்தப்படுத்தி அதில் ஓய்ந்திருந்தார்.
அதை இங்க அவர் சொல்றாரு, தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாவற்றையும் முடித்து ஓய்ந்திருந்தது போல எவன் ஒருவன் கடவுள் வாக்கு பண்ணின இளைப்பாறுதலுக்குள் நுழைகிறானோ அவனும் தன்னுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் முடித்து ஓய்ந்திருப்பான். இந்த கிரியைகள் என்பது என்ன சொல்லுதுன்னா, பாவத்திற்கு விரோதமாய் உன்னுடைய போராட்டம், உன்னுடைய ஸ்ட்ரகிள் டு ஓவர்கம். நீயே முயற்சி பண்ணும்போது you struggle. But when you come under grace, God's grace, and you submit completely to God's grace, Jesus will keep you from falling into sin. அவர் பாவத்தில் நீ விழுந்து விடாத படிக்கு உன்னை பாதுகாக்கிறார். Because கிருபை உன்னை காக்கிறது. So that you no need to struggle. You will have a rest. உனக்குள் போராட்டமே இருக்காது. காரணம், கடவுள் தன் வேலைகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல கடவுளுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிற ஒருவன் அவனுடைய எல்லா கிரியைகளையும் முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் இந்த உதாரணத்தை 11ஆம் வசனம், இந்த உதாரணத்தின்படி உங்களில் ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கும் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவுள் என்று சொல்லுகிறார். மை டியர் பிரதர்ஸ், யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ, இந்த செய்தியை யூடியூப்ல கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கடவுள் வாக்கு பண்ணின ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது. ரெஸ்ட். கடவுள் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தது போல ஒரு ரெஸ்ட். அந்த ரெஸ்ட் இயேசு மத்தேயு 11:28 சொன்ன இளைப்பாறுதல். I will give you rest. That rest. அந்த ரெஸ்ட் நீயே ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு வர முடியாது. கடவுளுடைய அந்த இளைப்பாறுதலுக்குள் நீ பிரவேசிக்க வேண்டும். நீ பிரவேசிக்க உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். He promised that there is a way for you to enter in the trust. But be careful, diligent. You may be disqualified to get the trust என்று எச்சரிக்கிறார். ஆக இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சரியான முறையிலே உள்வாங்கிக் கொள்ளும் போது you come to know. இப்ப பாருங்க, நம்ம கடந்த வாரத்துல 2 வாரத்துல பார்த்தோம். இந்த வாரம் நம்ம கன்க்ளூட் பண்றதுனால I will go one by one. அவர்கள் பொல்லாங்கானவைகளை இச்சித்தார்கள் இல்லையா? நாமும் இச்சிக்க கூடாது என்பதுதானே அவர்களை போல நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம். என்னோடு கூட திருப்புங்கள் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்கள். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு கடவுள் அருமையான வாக்குத்தத்தங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். 3ஆம் வசனம் கவனிச்சீங்களா? தேவனுடைய வல்லமை, வாக்குத்தத்தங்கள் நமக்கு ஏன் கொடுத்திருக்காராம்? இச்சையினால் உலகத்தில் உண்டானவைகளிலிருந்து நாம் தப்பும்படி. அவர்கள் இச்சித்தார்கள், அழிக்கப்பட்டார்கள். நமக்கு இச்சையினாலே உலகத்தில் ஒரு கேடு இருக்கிறது. நாமும் இச்சித்தால் அவர்களைப் போலவே அழிக்கப்படுவோம். வழியிலே, அதாவது கடவுளுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க மாட்டோம் என்பதுதான் அழிவு. கடவுளுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க மாட்டோம் என்பது அழிவு. ஆகவே அந்த இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நாம் தப்ப வேண்டும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 12-13 வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். ஏன் என்றால், வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்திற்கு வயிறும் ஏற்கும். ஆனால் தேவன் இதையும் அதையும், அதாவது போஜனத்தையும் வயிற்றையும் அழிய பண்ணுவார். காரணம், இந்த சரீரம் கடவுளுக்குரியது. இச்சையை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். பொல்லாங்கானவர்களை இச்சித்தார்கள். என்னது அந்த அவர்கள் இச்சித்த பொல்லாங்கானது என்ன? நல்ல உணவு. கடந்த வாரத்தை 2 வாரத்துக்கு முன்னாடி செய்தியில பார்த்தோம். நல்ல உணவு அவங்க கேட்டாங்க. மன்னாவை தவிர்த்து நல்ல உணவு வேணும்னு கேட்டாங்க. அது இச்சை. பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க
எல்லா வகையான உணவையும் விதவிதமான உணவையும் அனுபவித்து சாப்பிட எனக்கு அதிகாரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. ஆனால் எல்லாமே தகுதி இல்லை. வனாந்தரத்தில் இருந்தா அவன் மீன் சாப்பிடக்கூடாதா? சாப்பிடலாம் தான். ஆனா அந்த இடத்துல அது தகுதி இல்லை அவனுக்கு. தட்ஸ் வாட் இவர் சொல்றாரு. எல்லாவற்றையும் அது அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். ஏன்? நான் பந்தயம் ஓடிட்டு இருக்கிறேன். I want to get my prize. I don't want to be disqualified at any cost only for this reason. ஏனென்றால் வயிற்றையும் போஜனத்தையும் கடவுள் ஒரு நாள் அழிக்க போறார் என்று அவர் எழுதுகிறார். ஆகவே பொருளாங்கானவைகளை நாம் இச்சிக்க கூடாது. இது முதல் காரியம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது. அடுத்ததாக நாம் விக்கிரக ஆராதனை பார்த்தோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விக்கிரக ஆராதனை இந்த வசனத்துல அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதுல ஒண்ணு என்னன்னா, விக்கிரக ஆராதனை ஆன பொருளாசை என்று ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. முழுசுமே வாசிக்கிறேன். விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாதவர்கள் மீது தேவ கோபாக்கினை வரும். இஸ்ரவேல் மக்கள் ஏன் இளைப்பாறுதலில் நுழையல? கீழ்ப்படியாதனால. உங்களுக்கு இளைப்பாறுவதற்கான வாக்குத்தத்தம் இருக்கிறது. இசைக்னா அப்ப இவர் சொல்றாரு, இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாதவர்கள் மீது தேவ கோபாக்கினை வரும். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரைக்கும் விக்கிரக ஆராதனை என்பது ஒரு சிலையை வைத்துக் கொண்டு வணங்குவது. ஒரு சிலையை வைத்துக் கொண்டு வணங்குவது. புதிய ஏற்பாட்டில் விக்கிரக ஆராதனை என்பது 2. ஒன்று சிலையை வைத்துக் கொண்டு வணங்குவது, இன்னொன்று பொருளாசை, கிரீடினஸ். பொருளாசையை விக்கிரக ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. விக்கிரகத்தை வணங்குவது விக்கிரக ஆராதனை. பொருள் ஆசை, பொருள் மீது இருக்கிறதான அதீத பற்று. பொருள் என்றால் செல்வம், சொத்து, whatever way you can take it, அதன் மீது இருக்கிற அதீத பற்று, ஆசை விக்கிரக ஆராதனை. விக்கிரகம், பொருள் ஆசை ஆகிய விக்கிரக ஆராதனை என்கிற இரண்டையும் விட்டு நாம் விலக வேண்டும். ஏனென்றால் பவுல் இந்த எல்லா உதாரணத்தையும் எழுதிட்டு அந்த கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனம் சொல்றாரு. 10:14 அவர் சொல்றாரு, பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். இங்கே அவர் விக்கிரக ஆராதனைக்கு என்று சொல்வது விக்கிரகத்தை தான் சொல்றாரு இந்த இடத்துல. ஏன் என்றால் கொரிந்து சபையில, கொரிந்து ஊர்ல அவ்வளவு விக்கிரகங்கள் இருந்துச்சு. அவர்கள் விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள். வேதம் அவர்கள்ட்ட வருவதற்கு முன்னாடி, வசனம் அவர்கள்ட்ட வருவதற்கு முன்னாடி அவர்கள்ட்ட ஏகப்பட்ட விக்கிரக ஆராதனை இருந்துச்சு. ஆகவே அந்த மக்களுக்கு இந்த எல்லா உதாரணத்தையும் சொல்லிட்டு சொல்றாரு, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடு என்று சொல்லுகிறார். ஆக கிரேவிங், விக்கிரக ஆராதனை. அதுக்கடுத்து விபச்சாரம் அல்லது வேசித்தனம் என்கிற இந்த காரியம். இந்த காரியத்துல நான் லிட்டில் பிட் விளக்கமா சொல்ல விரும்புறேன் அந்த விஷயத்துல. ஏனென்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் ஒரு கொடுமையான காலம். ஒரு கொடுமையான காலம். திருப்புங்க முதலாவது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனம். அதுல பவுல் ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்கிற விஷயம் என்னன்னா, முதல் கேள்வி, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. தேவனுடைய ராஜ்யம் என்பது இளைப்பாறுதலில் நீ பிரவேசிப்பது. கடவுள் இளைப்பாறுவது போல நீ இளைப்பாறுவது. அதை நீங்க அண்டர்லைன்ல வச்சுங்க. ஏன்னா இயேசு நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னாரு. அதுக்கு முன்னாடி அவர் சொன்னாரு, தேவனுடைய ராஜ்யம் சமயமா இருக்குது, மனம் திரும்பு. மனம் திரும்பிட்டியா, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன் என்று சொன்னார். இதை எல்லாவற்றையும் நீ கணக்கில் வைத்துக் கொள்ளும் போது அந்த இளைப்பாறுதல் தேவனுடைய ராஜ்யம். இப்போ இங்க பவுல் சொல்றாரு, நல்லா கவனிங்க. Or do you not know that the unrighteous will not inherit the kingdom of God? கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள், தேவனுடைய ராஜ்யத்திற்குள் அவர்கள் பிரவேசிக்க முடியாது என்று உங்களுக்கு தெரியாதா என்று அவர்களை கேட்கிறாரு. பட் வசனம் நமக்கு தெளிவா இருக்குது. You cannot enter unrighteous people. அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை அநியாயக்காரர் சுதந்திரிக்க முடியாது. முடியாது. நீங்க ஏமாறாதீங்க. அது சொல்றாரு, வஞ்சிக்கப்படாதீர்கள்.
வஞ்சிக்கப்படாதிருங்கள். யாரெல்லாம் இணைய முடியாதான்? வேசி மார்க்கத்தார், விக்கிரக ஆராதனைக்காரர், விபச்சாரக்காரர். இந்த வேசித்தனம் என்பதும் விபச்சாரம் என்பதும் வெவ்வேறு வார்த்தைகள். அதுக்கப்புறம் பாருங்க, சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடர், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர் ஆகிய இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சொந்தரிப்பதில்லை. இதுல 4 பதங்களை விபச்சார பாவத்திற்கு மட்டும் பயன்படுத்தி இருக்கிறார். 4 பதங்கள். 1 வேசி மார்க்கத்தார், 2வது விபச்சாரக்காரர், 3வது சுய புணர்ச்சிக்காரர், 4வது ஆண் புணர்ச்சிக்காரர். இது ஆங்கில வேதம் என்னன்னு சொல்லுதுன்னா, fornicators. fornicatorsனாக்கா திருமணத்திற்கு முன்பு உறவு வைத்துக் கொள்கிறவர்கள், செக்ஷுவல் உறவு வைத்துக் கொள்கிறது வந்து fornicators. அதுக்கு வராங்க. அதுக்கப்புறம் adulterers, திருமணம் ஆகி திருமணத்திற்கு வெளியே தவறான உறவு வைத்துக் கொள்கிறவர்கள் adulterersல வராங்க. எஃபெமினேட்ன்றது தான் தமிழ்ல வந்து இங்க சுய புணர்ச்சிக்காரர்கள் போட்டாங்க. which means ஆணாய் பிறந்திருப்பான், ஆனால் பெண்ணுக்குரிய எல்லா விதமான உணர்வுகளும் உடையவனைப் போல தன்னை பாவித்துக் கொண்டு, அதாவது பிறப்பிலேயே அவ்விதமான ஒரு குறைவோடு பிறந்திருக்கிற மனிதன் இங்கே குறிப்பிடப்படலை. ஆனால் பிறந்த ஆண் தன்னை பெண்ணாக பாவித்துக் கொண்டு செய்கிற எல்லா விதமான தவறும். இத எஃபெமினேட்ன்றத என்ன சொல்லுதுன்னா செக்ஷுவலி பர்வேஷன் சொல்லுது. பர்வேஷன் அப்படின்னா என்ன? நெறி புரள்வது அல்லது வக்கிரம் என்று தமிழ் வார்த்தை சொல்லுது. வக்கிரமான செயல். When it comes to sex, they choose to be their personal preference in abnormal ways. அதுதான் இங்க எஃபெமினேட் என்ற வேர்டுக்கு வந்து விளக்கம் கிடைக்குது. டிக்ஷனரியில போய் பார்த்தீங்கன்னா எஃபெமினேட். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொன்று பாருங்க, ஹோமோசெக்சுவல்ஸ். பைபிள் தெளிவா எழுதியிருக்குது, ஹோமோசெக்சுவல் என்ற வேர்டை கொடுத்துருக்குது. ஐ டெல் யூ, இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, மெதுவா அடுத்து வர எடிஷன்ல இந்த வார்த்தைகளை மாற்றுவாங்க. இந்த வார்த்தைகளை நாளை ஒரே வார்த்தையா போட பார்ப்பாங்க. சிம்பிளா வந்து விபச்சாரம் அப்படின்றது மட்டுமே. There may be chances. ஏன் எங்கெல்லாம் சட்டத்தை இயற்ற முடியுமோ அங்கெல்லாம் போய் சட்டத்தை ஏற்றுகிறாங்க. இட்ஸ் காமன், இட் இஸ் நார்மல் என்பது போல. ஆகவே அவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பெரிய எதிரி யாரு? அவருடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்குனாக்கா இந்த பைபிள் தான் பெரிய தடை. தெளிவா எழுதி கொடுத்திருக்குல்ல. Now they wanted to try their best to be change this one in a soft manner. எடுக்க முடியாது, சாஃப்டா மாத்தி கொடுக்கலாம் என்பது போல பண்ணுவாங்க. இந்த வசனத்துல நான் உங்களுக்கு அதனுடைய வேற காட்டுறேன். திருப்புங்க லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பெண்ணோடு உறவு கொள்வது போல ஆணோடு உறவு கொள்ளக்கூடாது, அது அருவருப்பு கடவுள் சொல்றாரு. அதே போல யாவரும் மிருகத்தோடு உறவு கொள்ளக்கூடாது. ஒரு பெண் மிருகத்தோடு உறவு கொள்ளும்படி அந்த மிருகத்துக்கு முன்பாய் நிற்கலாகாது, அது பாவம். அடுத்தடுத்து திரும்ப 20ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 20ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனம் பாருங்க. ஒருவன் பெண்ணோடு உறவு கொள்வது போல ஆணோடு பண்ணக்கூடாது, அப்படி செய்தால் செய்த இருவரும் கொல்லப்பட வேண்டும். They committed capital crime. பைபிள் சொல்லுது capital crime. கேபிட்டல் கிரைம்னாவே அதற்கு ஒரே தண்டனை மரணம் தான். இத வந்து ஒருவன் பெண்ணோடு உறவு கொள்வது போல ஆணோடு செய்தால் இட்ஸ் a capital crime. அதுக்கு அடுத்த வசனம் 15ஆம் வசனம். ஒருவன் மிருகத்தோடு உறவு கொண்டால் இட்ஸ் a capital crime. Both the animal and the man should be killed. அதுக்கு அடுத்து ஒரு பெண் ஒரு மிருகத்தோடு உறவு கொண்டால் இட்ஸ் a capital crime. Both the woman and the animal should be killed. See that? Bible crystal clear here. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த பைபிள் எழுதப்பட்டு இந்த வசனம் எழுதப்பட்டுச்சு? அப்பவே கடவுள் சொல்லிட்டாரு. There is a possible. அன்னைக்கு மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. லேவியராகமம் 18:24.
அவர் மென்ஷன் பண்ற இந்த எல்லா காரியத்தையும் மென்ஷன் பண்ணிட்டு அவர் சொல்றாரு, இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். ஏன் என்றால், நான் உங்கள் முன்னின்று இப்பொழுது கானானிலிருந்து துரத்தி விட போகிற ஜாதிகள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இப்படிதான் தங்களை தீட்டுப்படுத்தி கொண்டிருந்தாங்க. they were living such life. அதனாலதான் நான் அவர்களை துரத்த போகிறேன். ஆகவே நீ அதை செய்யாத. அன்றைக்கு மக்கள் அப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதற்கு நீண்ட வருடங்களுக்கு முன்னதாகவே சோதோம் குமாரா இருக்கிறது, ஆதியாகமம் 19 So people were living such life. ஆகவே தான் பைபிள் அங்கங்க எச்சரிப்பு கொடுத்து கொண்டே வருகிறது. ரோமர் 1:26 அதனுடைய மையப்பகுதி, அவர்களுடைய பெண்கள் பழைய காலத்துல நடந்தத, முன் நாட்களில் நடந்ததை எழுதுறாரு பவுல். அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபோகத்தை சுபாவத்திற்கு விரோதமான அனுபோகமாக மாற்றினார்கள். எப்படி? பெண்கள் ஆண்களோடு உறவு கொள்வது திருமணத்திலே, அது சுபாவம். அந்த பெண்கள் ஆண்களோடு இல்லாமல் பெண்களோடு உறவு கொள்வது சுபாவத்திற்கு மாறானது. அதை அவங்க செஞ்சாங்களா அன்னைக்கு? பவுல் எழுதுகிறார், அடுத்த வசனம், அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மீது, அதாவது ஒரு ஆண் இன்னொரு ஆண் மீது விரக தாபத்தினாலே பொங்கி ஆணோடு ஆண் அவலட்சணமானதை நடப்பித்தான் அன்னைக்கு என்று சொல்லி, இப்படி நடந்து கொண்டாங்க மக்கள், இப்படி நடந்துட்டு தான் இருக்கிறாங்க மக்கள் என்று வேதம் சொல்லிக் கொண்டே வருகிறது, எச்சரித்துக் கொண்டே வருகிறது. இயேசுவினிடத்தில் வருகிற நீ எப்படி வாழ வேண்டும், உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று. ஆனால் இன்றைக்கு நீ வாழ்கிற உலகம் இருக்கிறது அல்லவா, அது இதை சட்டமாக்கி கொண்டு வருகிறது. இது இட்ஸ் நார்மல் என்று சட்டமாக்க முயற்சிக்கிறது, ஆக்கி கொண்டிருக்கிறது. அநேக நாடுகளிலே, அவிதமான நாட்களிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், நீ உன் பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறாய். Be careful. கர்த்தருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் உனக்கு உண்டு. ஆனால் you may be disqualified if you show little bit softness towards that. அதன் மீது நீ ஒரு மென்மையான ஒரு தன்மையை காட்டுவாயானால், நீ அதை செய்யல, but you show a little softness, that itself sin. அந்த படிச்சோம்ல ரோமர் 1 அதிகாரம், அந்த அதிகாரத்துடைய கடைசி வசனத்தை படிங்க, லாஸ்ட் 32. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரர்கள். புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு. பழைய ஏற்பாட்டில் தான் மரண தண்டனை இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டில் மரண தண்டனை கிடையாது. பட் புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரர்கள் என்று தேவன் நிர்மாணித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவர்களே இவைகளை செய்கிறார்கள். செய்கிறது மட்டுமல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியமாயிருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். You see that? Here many people's real color is exposed. சிலர் அவர்களே செய்கிறார்கள் இவ்விதமான பாவங்களை, சிலர் இவ்விதமான பாவங்களை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியமாயிருக்கிறார்கள். They are having friendship with them. That's what I said. They are showing softness towards them. If you stand for Christ, it will hurt. It will cost you. அது உனக்கு ஒரு பெரிய விலையை கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்படிப்பட்டவைகளை செய்வதும் இல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் அவர்கள் பிரியமா இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் நீ இருக்கிறியா? நீ செய்யறியா இல்லையா? ஒருவேளை நீ செய்யாம இருக்கலாம். ஆனா செய்கிறவர்கள் இருக்கிற அவங்களை நீ நேசிக்கிறியா? அவர்களை அன்பு காட்டுறியா? Take this word, read it in your home very carefully, many times. ஓகே, அடுத்ததாக பரீட்சை பார்ப்பது. அவர்கள் பரீட்சை பார்த்தாங்க கடவுளை. பரீட்சை பார்க்கறதுனா என்னன்னு நினைக்கிறோம்னாக்கா, நம்ம டெஸ்ட் பண்ணிட்டாங்களோ கடவுளைன்னு. அவங்க எப்படி பரீட்சை பார்த்தாங்களா? கோபம் ஊட்டினார்கள், கீழ்ப்படியவில்லை, முறுமுறுத்தார்கள். இந்த எல்லா காரியத்தையும் தான் கடவுள் பரீட்சை பார்த்ததா எடுத்துக்கிறார். கோபம் ஊட்டினார்கள், விசுவாசிக்கவில்லை, முறுமுறுத்தார்கள். நாம் கடவுளுக்கு கோபம் ஊட்டுகிறோம் அநேக வகைகளில்.
நாம் கடவுளிடத்தில் முறுமுறுக்கிறோம். அநேக சமயங்கள்ல நாம் கடவுளை விசுவாசிக்காமல் இருக்கிறோம். அநேக சமயங்கள்ல. ஆகவே நாம் கடவுளை பரீட்சை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது பரீட்சை பார்க்காத. அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது போல நீங்கள் பரீட்சை பாராதிருங்கள். அவர்கள் முறுமுறுத்தது போல நீங்கள் முறுமுறுக்காதிருங்கள். ஆக இந்த இதை எழுதுறதே நமக்கு. Don't do it like them. Don't do it like them என்று சொல்லி, ஆக பரீட்சை பார்க்காதிருங்கள் என்று தெளிவா கொடுக்கிறாரு. அதுக்கடுத்து முறுமுறுக்காதிருங்க என்று. இந்த உலகத்தில் முறுமுறுக்காத மனிதன் உண்டா? இருக்கிறார். முறுமுறுப்பு தான் மனிதர்களுடைய வாழ்க்கையில் அடங்கி இருக்குது. அதிகமா இருக்கும், குறைவா இருக்கும், அப்படி மாறி மாறி போயிட்டே இருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலும். பட் பைபிள் clearly teaches us, don't grumble, don't complain, don't murmur. I tell you, my dear brothers, it is not easy. அது ஈஸி இல்ல. அடுத்ததாக அவர்கள் எதனால நுழைய முடியாம போனாங்களாம்? அவிசுவாசம். பார்த்தோம்ல, அவிசுவாசத்தினால அவர்கள் நுழைய முடியாம போனாங்க. எபிரேயர் 3:19. நாமும் அவிசுவாசத்தினால நுழைய முடியாமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எடுத்துக்கொள்ளுங்க யூதா புத்தகம். கடந்த வாரத்தில் இந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம். யூதா புத்தகம் ஒரே அதிகாரம் தான் உண்டு. 5ஆம் வசனம். கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். யூதா எழுதுறாரு. புதிய ஏற்பாட்டுல 3 டிஃபரண்ட் மனிதர்கள் மூலமா ஒரே செய்தி எழுதுறாரு. கொரிந்தியன் எழுதுறாரு, கொண்டு வந்தாரு, அழிச்சிட்டாரு. எபிரேயர் எழுதுறாரு, கொண்டு வந்தாரு, அழிச்சிட்டாரு. யூதார் எழுதுறாரு, கொண்டு வந்தாரு, அழிச்சிட்டாரு. எதுக்குப்பா 3 பேரை வச்சு உனக்கு செய்தி எழுதணும் கடவுள்? அது அவ்வளவு முக்கியம் அது. ஆகவேதான் இந்த 5ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சோம்ல. 3ஆம் வசனம் பாருங்க. இவருடைய இந்த யூதாவுடைய பொதுவான எண்ணம் ரட்சிப்பை குறித்து எழுதணும்னு இருந்துச்சா. ஆனால் அதை விட முக்கியமா விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று எழுதுறதுக்காக தான் எழுதுறாரு. ஆகவே விசுவாசம் எவ்வளவு முக்கியம்னா அழிவுக்கு நேராக நடத்தும் அவிசுவாசம் தான் என்று காட்டுகிறார். அதுக்கப்புறம் அவர் இஸ்ரவேல் மக்கள் கீழ்ப்படியாமையினாலே அவருடைய ரட்சிப்புக்குள் நுழையலன்னு பார்த்தோம். கீழ்ப்படியாமை, இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாத பிள்ளைகள் மீது தேவ கோபாக்கினை வரும்னு கொலோசியர் 3:6 படிச்சோம். Everything, whatever happened to them, God is warned us in all over New Testament. Every sin, every kind of sin what they are tempted, fallen and destroyed நமக்கு இருக்குது. ஆகவே உங்களுக்கான செய்தி, இயேசு உங்களை மன்னிக்கிறார், இயேசு உங்களை ரட்சிக்கிறார், இயேசு நீங்கள் விழாமல் உங்களை பாதுகாக்கிறார் என்கிற இந்த 3 நிலையையும் நீங்கள் முழுமையாய் அடைய வேண்டும் என்றால், அடைந்தால்தான் அவருடைய இளைப்பாறுதலுக்குள் நுழைய முடியும். Take this word, my dear brothers. If you believe in this word, if you believe this word, first you will enter in God's forgiveness. It's a rest. அது ஒரு rest. Forgiveness என்றதே ஒரு rest தான். You will enter in God's forgiveness என்கிறதான ஒரு rest. If you fully believe and accept everything, then you will enter in God's saving என்கிறதான ஒரு ரெஸ்ட்டுக்குள்ள நுழைவு. If you cross these both sectors properly, without having any doubt, with full of hope, then you will experience or you will enter the rest of keeping from sin. Rest, அது ஒரு ரெஸ்ட், இளைப்பாறு. இவ்வளவு காரியத்தை பவுல் எழுதினார்ல, நான் பந்தயத்தை பெற வேண்டும் என்று என்னை ஒடுக்குகிறேன், கீழ்ப்படுத்துகிறேன், நான் நன்றாக ஓடினேன், ஆனால் பரிசு பெறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் எச்சரிக்கையா இருக்கிறேன். இந்த பவுல் எழுதுறாரு. கடைசியா தன்னை பற்றி இந்த வசனத்தை பார்த்துட்டு நான் முடிச்சிடலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு chapter 4 verses 7 and 8. அவர் சொல்றார் பாருங்க, அதனுடைய மைய பகுதி, ஓட்டத்தை முடித்தேன், I have finished my race. I have finished my race. அது ஒண்ணு. அடுத்த வசனம், நீதி உள்ள நியாயாதிபதியாக கடவுள் எனக்கு நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார்.
அதை அந்த நாளில் தந்தருள்வார். So I have finished race and நான் அந்த பந்தய பொருளாகிய அந்த பரிசு பொருளை எனக்கு உறுதியாக்கப்பட்டுச்சு, கடவுள் வைத்திருக்கிறார், எனக்கு தருவார் என்கிற ஒரு நிச்சயம் அவருக்கு இருக்குது. அவர் துவங்கினதே நான் பரிசு பெற வேண்டும் என்று துவங்கினார். ஓடுகிற வழியில் வருகிற எல்லா காரியங்களையும் கவனித்து விலக்கி ஓடினார். இப்பொழுது சொல்றார், நான் finish பண்ணிட்டேன். And I have a freedom, I have a crown there, God will give me என்று சொல்லுகிறார். Do you have this assurance in your life? Do you have this assurance? I want all of you grow in this assurance. இதுவரைக்கும் நீங்க ஓடின ஓட்டம், இப்போ நீ ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டம் சரியான திசையில் தான் இருக்குதா? பந்தயத்தை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கீங்களா? பரிசு பொருள் பெரும்படியே தான் ஓடிட்டு இருக்கீங்களா என்பதை செக் பண்ணிக்கோங்க. மேபி துவங்கின அவங்க விழுந்து போனது போல, நுழைய முடியாம போனது போல, இழந்தது போல ஒருவேளை நீங்களும் ஆயிடக்கூடாது என்பதற்காக ப்ளீஸ் செக் யுவர் செல்ஃப் and ask God to give you assurance that you are running in a proper path, you are running in the right path. நீங்கள் சரியான பாதையில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்கிற ஒரு அஷூரன்ஸை கடவுள் தரும்படி கேளுங்க. அது தினசரி உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கிற சூழல்ல வெளிப்படும். Are you going in the right path அப்படின்னு. It is not only for you, my dear brothers, for me also. Not only for us, those who are hearing the word, for everybody. Paul finished the race and he has an assurance that கடவுள் அவருக்கு ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார், தருவார் என்பதை. அவர் அடுத்து சொல்றாரு, எனக்கு மட்டுமல்ல என்னை போலவே அதை விரும்புகிற எல்லோருக்கும் தருவார். That's a promise for us. That's a promise. நம்ம எல்லோருக்குமே அந்த கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது. If we reach there, நாம் அங்கே சேர்ந்தால், நாம் சேருவோமா என்பது நாம் தினசரி வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களின் அடிப்படையில் இருக்கிறது. Choices what we make whenever we come to that, ஒரு குறுக்கு பாதையில் வருகிற போது, the choice which we make, according to that we will finish our race. Take this word, my dear brothers. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை ஒரு பாடமாய் எடுத்துக்கொண்டு, பவுலுடைய வாழ்க்கையை ஒரு எச்சரிப்பாகவும் ஒரு உதாரணமாகவும் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாகவும் எடுத்துக்கொண்டு run and win. May God bless you. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே கடந்த 3 வாரமாக நாங்கள் கேட்ட இந்த வசனத்தினுடைய செய்தியை ஆண்டவரே உமது வேத வசனத்திலிருந்து நாங்கள் ஓரளவுக்கு கேட்டோம். இந்த வசனங்களை நாங்கள் விசுவாசிக்க எங்களுக்கு விசுவாசத்தை தாரும். இந்த வசனங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு கீழ்ப்படிதலை தாரும். இந்த வசனங்களின்படி நாங்கள் ஆண்டவரே ஓடி முடித்து பரிசு பெறும்படியாய், இளைப்பாறுதலுக்குள் நுழையும்படியாய் எங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றும். இவ்விதமான ஜெபத்தை இங்கே இருக்கிறவர்களில் யாராவது தங்கள் இருதயத்தில் ஏறெடுத்தார், அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.